அண்மை செய்தி. பெண் வழக்கறிஞர் காதலனுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை 48 மணி நேரத்தில் நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காதலனுடன் பெண் வழக்கறிஞர் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை இணையதளங்களிலிருந்து 48 மணி நேரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து பெண் வழக்கறிஞரின் வீடியோவை இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. குடிமக்கள் அத்தனை பேரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெண் வழக்கறிஞர் காதலுடன் நெருக்கமாக இருந்த வீடியோ 48 மணி நேரத்தில் நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். இன்றைய தினங்களில் பரப்பப்பட்ட பெண் வழக்கறிஞரின் ஆபாச வீடியோக்களை 48 மணி நேரத்தில் அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை அமல்படுத்த வேண்டும் எனவும் கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் கல்லூரியில் படித்த பொழுது திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து காதலுடன் நெருக்கமாக இருந்துள்ளார் ஒரு இளம் பெண். இந்த நிலையில் படிப்பை முடித்து அந்த பெண் வழக்கறிஞராக தற்போது பணியாற்றி வரும் நிலையில் அவரது நண்பர்கள் ஆபாச வீடியோ ஒன்றை இணையதளத்தில் மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த வீடியோக்களை முடக்கி நீக்கவும் எதிர்காலத்தில் இது பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசுக்கு புகார் அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் அந்த காட்சிகளை நீக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி அந்த பெண் வழக்கறிஞர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 70க்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டுள்ள அந்த காட்சிகளை 48 மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்தரவில் குடிமக்கள் அத்தனை பேரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை என தெரிவித்த நீதிபதி இது போன்ற வழக்குகளில் மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் அந்த உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை எனவும் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற வழக்குகளில் தமிழக காவல்துறையினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் தமிழக டிஜிபி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டு அவரை எதிர் மனுதாரராகவும் சேர்த்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்குடைய விசாரணையை ஜூலை 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். மேலும் பெண் வழக்கறிஞரை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறிய நீதிபதி கண்கலங்கி உணர்ச்சிக்கப்பட்டார். அந்த பெண்ணை சந்திக்கும் போது அழாமல் இருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதியை உணர்ச்சி வசப்படும் நிலையில் இருப்பதாகவும் நீதிமன்ற அறையில் இருப்பவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்து கண்கலங்கி இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.